தானியேல் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு அமைதியா இருக்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயமா? பாஸ்டர், இதுதான் பேச போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாச்சே, சொல்லு, தயக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு பொருத்தமான விழா எலும்ப நிச்சயமா தருவார். பாஸ்டர், கடந்த வாரம் மெசேஜில் ஈசாக் திருமணத்தை பத்தி பேசுனீங்க. மாப்பிள்ளை வீட்டாரே எல்லாவற்றையும் போட்டு திருமணத்தை செஞ்சாங்க. ஆனால் இன்று வாலிபர்கள் சரிவர வேலைக்கு போகாம வரதட்சணை கேட்டு பெண்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறாங்க. இந்த செய்தி என் உள்ளத்தில் ஆழமா பதிய செய்தது. கிறிஸ்துவ வாலிபர்கள் ஈசாக்கை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீங்க. அதனால கர்த்தர் உங்க மூலமாய் காட்டுற பெண் இயேசுவை நேசிக்கிற பெண். அவ ஏழையா இருந்தாலும் இன்னும் சந்தோஷம். ஒரு பைசா கூட அவங்களுக்கு செலவு இல்லாம நானே திருமணத்தை செய்ய தயார் ஐயா. தேவ சமூகத்துல என் இல்லற வாழ்க்கையை உங்க கையாலே நடத்தி வைங்க பாஸ்டர். கர்த்தர் காட்டுகிற பொண்ணை கட்ட தயாரா? நிச்சயமா பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். நேரம் வரும், நானும் ஜெபிக்கிறேன். நீயும் எலியேசர் ஜெபித்தது போல ஜெபி. கர்த்தர் ரெபெக்காலை போல குணசாலி பெண்ணை உனக்கு காட்டுவார். சரிங்க பாஸ்டர். நல்லது, போய் வா. சரிங்க பாஸ்டர். பாஸ்டர், எலியேசர் போல ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எலியேசர் ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துற பொண்ணு தான் கர்த்தர் காட்டுற பொண்ணுன்னு தீர்மானம் பண்ணினார். எனக்கு எந்த ஒட்டகம் இருக்கு? ஒட்டகம் இருக்கு. சீக்கிரம் வாங்கலாமா? ப்ளீஸ் காருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். மனுஷனுக்கே தண்ணி இல்ல, இதுல காருக்கு தண்ணி தேவையா? பின்னாடி வரவங்க கிட்ட கேளுங்க. இந்த பொண்ணையாவது கர்த்தர் காட்டுறாரான்னு பார்க்கலாம். என்னங்க, காருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. காருக்கு பாய் எங்க இருக்கு ஊத்துறதுக்கு? நான் பேச்சு, கர்த்தர் இதையும் காட்டலையா? என்னங்க, கர்த்தர் எதையாவது காட்டுவாரா? என்னங்க, காருக்கு கொஞ்சம் தண்ணி தான் கொடுங்க. தாராளமா. உங்களுக்கும் தாகமா இருந்தா நீங்களும் குடிக்கலாம். கொஞ்சம் இருங்க, என்கிட்ட பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில ஊத்துங்க, காருக்கு ஊத்திக்கிறேன், நானும் குடிச்சுக்கிறேன். இந்த தண்ணி உங்களுக்கு உங்க காருக்கும் போதுமா? போதுங்க, போதும்.
யா யா ஆஹா ஆ யா பாஸ்டர் சொல்லியபடி குணசாலி பெண்ணை கர்த்தர் காட்டிட்டாரு. கண்டு கொண்டேன் குணசாலி பெண்ணை நான் கண்டு கொண்டேன் குணசாலி பெண்ணை நான் கண்டு கொண்டேன். அவள் விலை உயர்ந்த முத்தை விட உயர்ந்தவள், நல்ல விலை உயர்ந்த முத்தை விட உயர்ந்தவள். கண்டு கொண்டேன் குணசாலி பெண்ணை நான் கண்டு கொண்டேன் குணசாலி பெண்ணை நான் கண்டு கொண்டேன். அவள் விலை உயர்ந்த முத்தை விட உயர்ந்தவள், நல்ல விலை உயர்ந்த முத்தை விட உயர்ந்தவள். ஐ கிவ் யூ கிவ், God is give. லவ் கர்த்தருக்கு சித்தமானால் விரல தின்னுட போற. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பிசினஸ் இப்ப ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆமாமா. கூடிய சீக்கிரமா அதனால நம்ம இன்னும் சில 2 ஏழைகளுக்கு branch எல்லாம் திறந்துடணும். உதவியும் செய்யணும். ஆமாமா, அதுக்கு இடத்தையும் சீக்கிரமா பார்க்கணும். ஐயா சோஸ்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. சூசா ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆண்டவனோட கிருபையினாலே ஆசீர்வாதத்தினாலே. பைஸ்லாட் ஐயா, பைஸ்லாட். அட நம்ம டேனியல் என்ன மேனேஜர், மேரேஜ் பண்ணிக்க போறீங்களாமே? தாலி விருந்து அதான் கொட்டிக்கிறது. சத்திரத்திலயா இல்ல ஹோட்டல்லையா? எங்க? நம்முடைய தேவன் திருச்சபை குடும்பமாய் இரு உள்ளங்கள் இணைகிற இடம். சத்திரத்திலும் ஓட்டலிலுமாய் இணைப்பார். துதியும் ஆராதனையும் ஏறெடுக்கிற ஆலயத்தில் அல்லவா இணைப்பார். ஆஹா டேனியல், உன்னை மனசார வாழ்த்துறேன், பாராட்டுறேன். தாவீது சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சேன்னு சொல்லுவாரு. அது போல நீயும் தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறியே. துதியும் சோத்திரமும் ஆராதனையோட கிறிஸ்தவ ஆலயத்துல நடத்த வேண்டிய திருமணத்தை இப்படி யாரோ நடத்துற மாதிரி நடத்துறாங்களே இந்த கிறிஸ்தவங்க. ஐயோ ஐயோ. என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று சொன்னாரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படி ஜெபத்தோட பரிசுத்தத்தோட செய்ய வேண்டிய இந்த மெய் விவாகத்தை இப்படி பாஸ்ட் புட் ரேஞ்சில ஆக்கிட்டாங்களே. ஆமா, இந்த சொல்லுவாங்களே இந்த ரிச பிசன்னு வெரி சிம்பிள். சிம்பிளா வச்சா மொய் எழுத மாட்டாங்களே. மொய்ய நம்பியே கடன் வாங்கி வரட்டு கௌரவத்துக்காக நடத்துற திருமணம் இப்பெல்லாம் ஏராளமா ஆயிப்போச்சே. மொய் எழுதணும்னு சில தம்பதிகள் ஆசீர்வதிக்க வரமாட்டாங்க. ஒரு சிலர் மொய் போடணும்னு தனியா போறோம்னு ஃப்ரெண்டுங்களை கூட்டிட்டு வந்து சாப்பாடு பத்தல, ஐஸ்கிரீம் கிடைக்கல, மன வருத்தத்தோட போவாங்களே. அதை விட பணமோ பரிசோ தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் எங்களை வந்து ஆசீர்வதித்தால் அதுவே போதும். டேனியல், நீ வாழ்க. உண்மையாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா. தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. நான் பெருமையா அப்படி பேசல. பல ஆயிரமோ பல லட்சமோ செலவு செஞ்சு 4 பேர் மத்தியில சாட்சியா கணவன் மனைவி என்ற அந்தஸ்து பெற எல்லாருடைய ஆசீர்வாதமே விலை மதிக்க முடியாத பரிசா இருக்கும். கிறிஸ்தவராகிய நமக்கு அன்பின் ஐக்கியமே போதும். தேவன் நினைக்கிற திருமணத்தை கொடுக்கல் வாங்கல் என்ற வியாபாரமா ஆக்கலாமா? நல்ல கேள்வி, நல்ல கிறிஸ்துவின் சிந்தை. உன் எண்ணப்படியே கர்த்தர் உன்னை நடத்துவார். நாங்க வரோம். சரிங்க ஐயா.
நானும் வரேன். சரிங்க ஐயா. ஓ, ரெபக்கா. வரும்போது டேனியலையும் லதாவையும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் விரும்புற மாதிரி தெரியுது. நீங்க தான் பார்த்து ஏதாவது நல்லது செய்யணும். சரிங்க ஐயா, நான் 2 குடும்பத்தோட பேசி நாளைக்கு வர வைக்கிறேன். முடிஞ்சா நீங்களும் வாங்க. கர்த்தருக்கு நன்றி. சரி. ஐயா, ம், நீங்க சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டேன் ஐயா. ஸ்தோத்திரம் பாஸ்டர். சோத்திரம் பாஸ்டர். வாங்க. சோத்திரம். நல்லா இருக்கீங்களா? எங்க அவங்க வரல? இதோ அவங்களே வலது காலை எடுத்து வச்சு வந்துட்டாங்களே. சோஸ்திரம் பாஸ்டர். சோத்திரம். எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமாங்க. தானியேலுக்கு ரெபேக்காலை போல ஒரு பொண்ணு வேணும். ஈசாக்கு எப்படி 10 பைசா கூட வரதட்சணை வாங்காம பெண்ணை கட்டினாரோ அதே போல நானும் பெண் வீட்டாரிடத்துல எந்த பொருளோ வரதட்சணையே வாங்காம நாங்களே எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதனால நான் இப்போ எலியேசரை போல நடுவில் நிற்கிறேன். உங்க பையனுக்கு பொண்ணை காட்டலாமா? உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது பாஸ்டர். உங்க விருப்பம். ஐயா, உங்க பொண்ணை இவரு பையனுக்கு காட்டலாமா? வாயே திறக்க மாட்டேங்க. உங்க விருப்பம். உங்க 2 பேருடைய விருப்பம். சட்டையை கடிச்சு முழுங்கிறாதீங்க. வெக்கத்தை பாரு. பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட வேண்டியது தானே. பாஸ்டர், ஒரு விஷயம் பேசலாமா? தாராளமா பேசலாம். ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன்தான் பாஸ்டர். இவன் யார் வீட்டு வாசல்லையும் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கையேந்து நிற்காம எல்லா பாரத்தையும் நானே போட்டுக்கிட்டு இவன் விருப்பப்படி படிக்க வச்சேன். அன்பா வளர்த்துட்டேன். என் பையனை நான் எப்பவும் பிரதர், ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். இப்படி பாசமா வளர்த்த என்னோட பையனை நீ தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதம்மா. அவர் சொல்றது உண்மைதாமா. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் திருமணம் ஆன உடனே கணவனை தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. பெத்தவங்களை பார்க்க விட்டுறதில்லை. குடும்பத்தில் மாமனார் மாமியார் மற்ற உறவினர்கள் மூலிமா போராட்டம் வரும், உபத்திரம் வரும். உலகத்தில் உபத்திரம் உண்டென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபத்திரவத்தை சகிச்சு போராட்டத்தில் வெற்றி பெற்றால்தான் ஜெப வீராங்கனி. அவள்தான் புத்தி உள்ள ஸ்திரீ, வீட்டை கட்டுகிறவள். புகுந்த வீட்டில் எல்லாவற்றையும் சகிச்சு சிலுவையை சுமந்து நிலைச்சி நின்றால்தான் ரூத்து. கூண்டை கலைச்சி தனியாக போய் வீட்டை கட்டி, கோயிலை கட்டி, சத்திர சாவடியை கட்டி, அன்னதானம் போட்டு தனியாக நின்று எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னால் அது திடனற்ற கோழத்தனமான காரியம். இதை பாருமா, நீ ரட்சிக்கப்பட்டவளா? உன் அன்பினால ஜெபத்தினால உறுதியாக நின்று நான் புகுந்த வீடு என் சொந்த வீடுன்னு நினைச்சு நின்று வாழ்ந்து காட்டு. அதுதான் வீரமுள்ள பெண். அவதான் ராணி. தானியேல், உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று 10 கட்டளைகளில் முதல் கட்டளையே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொல்லப்பட்ட கட்டளை இது.
இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களுக்கும் பொருந்தும். எந்த காரணத்தை கொண்டும் உன் தாய் தகப்பனை கனம் பண்ண மறவாதே. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை அவங்க உயிரோடு இருக்கும் நாளளவும் செய்ய மறவாதே. சொந்த குடும்பத்தை விசாரிக்காமல் போகிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த உபதேசத்தை கேட்டு நடப்பேன்னு நம்புறேன். நிச்சயமா பாஸ்டர். அப்போ எல்லாருக்கும் சம்மதம்? எங்களுக்கு சம்மதம் பாஸ்டர். எல்லாருக்கும் சம்மதம்னா பத்திரிக்கை அடிக்க வேண்டியது தானே? நான் சொல்றது சரிதானே? அம்மா, உன் வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல வழியை காட்டிட்டாரு. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பத்திரிக்கை அடிப்போம். அடிக்கிறதுக்கு முன்னாலே அடிக்கிறதுக்கு முன்னாலயா? இவரு எங்க இங்க? உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? வேதம் சொல்ற மாதிரியே வந்துட்டாங்களே. தா 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 தாவா? என்ன தாத்தா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்துல, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். தா 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 Thank you.